வணக்கம். இந்த வீடியோல 2ஆம் நாள் நவராத்திரி அன்று நாம என்ன கதை கேட்கணும்னு பார்க்கலாம் வாங்க. 2ஆம் நாள் அன்று அம்பால பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்படுறார். பிரம்மா என்றால் தவம், சாரிணி என்றால் தீவிர பெண் பக்தை. தேவி சதி யாகத்தில் விழுந்து உயிர் நீற்று பின் இமாவன் மகளாக பார்வதி என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமயம் நாரத மகரிஷி பார்வதியை பார்க்க வந்திருந்தார். அவர் பார்வதியிடம், உனக்கு உன் முன்ஜென்ம கணவர் சிவனை மனம் முடிக்கும் பாக்கியம் இருக்கின்றது, அதற்கு நீ கடும் தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். பார்வதியும் 1000 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கலானாள். 1000 ஆண்டுகள் வெறும் பழங்கள் பூக்கள் மட்டும் உண்டு வந்தாள். பின் 100 ஆண்டுகள் வெறும் காய்கறிகள் உண்டாள். அதற்கு பின் 3000 ஆண்டுகள் வெறும் உதிர்ந்த இலைகள் உண்டு வந்தாள். காட்டில் பல ஆண்டுகள் வெறும் தரையில் படுத்து உறங்கினாள். இதனால் தான் அவளை தவசாரிணி என்றும் அழைக்கின்றனர். கடைசியில் அவள் எதுவும் உண்ணாமல் தன் தவத்தை பல ஆண்டுகள் தொடர்ந்தாள். இவ்வாறு இலைகளையும் உண்ணுவதை அவள் விட்டதால் அவளை அபர்ணா என்று அழைத்தனர். பல ஆண்டுகள் உண்ணாமல் தவம் இருந்ததால் அவள் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டாள். பார்வதியின் தாய் மைனா தன் மகளை கண்டு மிகவும் வருத்தமடைந்து அழுது ஓ மா என்று அழைத்தாள். இதனால் பார்வதியை அன்று முதல் உமா என்று அழைக்கப்பட்டாள். இவ்வாறு பார்வதி கடும் தவம் இருப்பது உலகத்தில் எல்லோருக்கும் தெரிய வந்து கடைசியில் பிரம்மா அவள் முன் தோன்றி, உன்னை போல் யாராலும் இவ்வளவு கடும் தவம் இருக்க முடியாது, நீ நிச்சயம் இந்த பிறவியில் சிவனை கரம் பிடிப்பாய் என்று ஆசி வழங்கினான். பின் சிவனும் பார்வதியின் தவம் கண்டு மகிழ்ந்து அவளை மனம் முடித்தார். இந்த அவதாரத்தில் அம்பாள் வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் கமண்டலமும் வைத்திருந்தாள். பிரம்மச்சாரிணி வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் பலமும் உறுதியும் எப்போதும் இருக்கும். இதனால் அவர்களால் நவராத்திரியின் போது 9 நாட்கள் கடும் விரதம் இருக்க தாய் பலமும் உறுதியும் வழங்குவாள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அவதாரத்தில் தாய் நமக்கு தவம், பக்தி மற்றும் தனிமையை கற்றுத்தருகிறாள். தாயை வணங்கும் பக்தர்களுக்கு நல்லொழுக்கமும் சமாதானம், செழிப்பு, சந்தோஷம், பெருந்தன்மை வாழ்வில் கிடைக்கும். தாய் பிரம்மச்சாரிணிக்கு உகந்த நைவேத்தியம் சர்க்கரை. சர்க்கரை நைவேத்தியம் பண்ணும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை.